நாகை அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவமனையாக தொடர்ந்து செயல்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாகை வெளிப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டது. மாவட்ட அரசு மருத்துவமனை அதே வசதியுடன் இயங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் நாகை அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் இயங்கும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள், இருதய சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவுகள் ஆகியவற்றை தமிழக நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகை மருத்துவமனை மூடப்பட்டது போல் சித்தரித்து போராட்டம் நடைபெற்றது வேதனை அளிப்பதாக கூறினார். நாகை அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவமனையாக தொடர்ந்து செயல்படும் என்றும், சர்க்கரை, இரத்த கொதிப்பு ஆகியவற்றுக்கு மாத்திரை மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். இது ஒரு வட்டார மருத்துவமனைங்க. ஏற்கனவே என்ன மருத்துவமனையா இருக்கோ அதே மருத்துவமனையா தான் இருக்கும். எல்லா மருந்துமே எசென்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். எம்ஆர்ஐ இங்க இருக்கு, டிஜிட்டல் எக்ஸ்ரே இருக்கு, சிடி ஸ்கேன் வாங்கி தர போறோம். எல்லா வசதியும் இங்க வந்துடும். புது கட்டடங்களும் வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ரத்த பரிசோதனை, எல்லா பரிசோதனையும் இங்க நடக்குதுங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட நாகை மற்றும் நாமக்கல் மருத்துவக் கல்லூரிகள் மீது கூறப்படும் புகார்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். 20 மாவட்டங்களில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களுக்கு 1021 பேர் பணியாணை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார்.